பல்லாவரம் வேட்பாளரை அறிமுகப்படுத்திய பாரிவேந்தர். பல்லாவரம் தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளரை கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் அறிமுகப்படுத்தினார். பல்லாவரம் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றிக் காட்டுவேன் என்று வேட்பாளர் வெங்கடேசன் கூறினார். இந்திய ஜனநாயக கட்சியின் பல்லாவரம் தொகுதி வேட்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை அறிமுகப்படுத்தியும் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து தேர்தலுக்கான செயல்வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர், அந்த கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், TKM சின்னையா, முன்னாள் MLA தன்சிங் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாரிவேந்தர் கூறுகையில், கடந்த 2014ஆம் ஆண்டிலேயே நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அவரை தமிழகத்திற்கு முதலில் ஒரு பல்கலைக்கழக விழாவிற்கு அழைத்து வந்தது நான் தான். அன்று முதல் இன்று வரை பாரத பிரதமருடனான எனது நட்பு மாறாமல் தொடர்கின்றது. தற்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு கிடக்கின்றது. ஊழல் மலிந்துள்ள இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்காக தவம் கிடக்கின்றனர். பல்லாவரம் தொகுதி கடந்த 50 ஆண்டுகளாக எங்களது பார்வையில் இருக்கும் தொகுதி. இங்குள்ள மக்கள் மீது எங்களுக்கு மிகுந்த அக்கறை உண்டு. தேர்தல் முடியும் வரை உங்கள் உழைப்பு ஓயக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த அனைத்து தேர்தல் யுக்திகளையும் பயன்படுத்தி இரட்டை இலை சின்னத்தில் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றார். முன்னதாக வழக்கறிஞர் வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், இந்த மண்ணின் மைந்தன் நான் இந்திய ஜனநாயக கட்சி ஆரம்பித்த நாள் முதல் அதில் பயணித்து வருகின்றேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் எனக்கு பல்லாவரம் தொகுதி புதியது அல்ல. நான் தாம்பரம் பல்லாவரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து உள்ளேன். தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் பயின்ற இந்த பகுதியின் மண்ணின் மைந்தன் நான். தற்போது பல்லாவரம் பகுதியிலேயே எனது இல்லத்தை மாற்றிக்கொண்டு முழுநேர மக்கள் பணியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளேன் என்றார். பல்லாவரம் தொகுதி என்பது நகரமயமாக்கப்பட்ட இடமாகும். இங்கு நீண்ட காலமாக நிலவி வரும் முறையற்ற கழிவுநீர் கால்வாய் வசதியின்மை, மோசமான சாலைகள், கால்நடைகள் மற்றும் தெருநாய் தொல்லைகள் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்வோம். இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே எங்கள் இலக்கு. மக்கள் எங்களை எப்படி சந்திக்க வேண்டும், அவர்களின் சட்டப்பூர்வமான தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். தொகுதி மக்கள் என்னை எந்த நேரத்திலும் எளிதில் அணுகலாம் என்று உறுதியளித்தார். இங்கே நிறைந்து வருகிறது. இந்த ஒரு அரிய கூட்டத்தில் உங்களிடம் நீண்ட காலம் எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற, பழகி கொண்டிருக்கிற சட்ட வல்லுநர், உங்களுடைய பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் அன்பு தம்பி வெங்கடேசன் அவர்களையும் வாழ்த்தி, அதற்காக மேடையில் அமர்ந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற அத்தனை பேரையும் வாழ்த்தி பாராட்டி, அரங்கமிலேயே அமர்ந்திருக்கின்ற செயல்படுகிற அத்தனை பேரையும் வாழ்த்தி பாராட்டி, இந்த வெற்றி என்பது பல பேர் பேசியது போல உறுதிப்பட்ட ஒன்று என்றாலும் கூட இந்த வெற்றி கடைசி வரை நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று மக்களுக்கு சென்று சேர்கிற வரை உழைப்பு தேவை, ஒற்றுமை தேவை. உங்களுக்கு தெரிந்த அத்தனை யுக்திகளையும் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அறிவுரையாகும். இந்த அரங்கத்திற்கு அத்தனை பேரும் என்னுடைய தம்பிகளாக, சகோதரிகளாக நினைக்கிறேன். இந்த பல்லாவரம் தொகுதி என்பது ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக எங்களுடைய பார்வையில் படுகின்ற ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும், காட்டாங்குளத்தூரில் பழையகம் ஏற்பட்டு 50 ஆண்டு காலம் ஆகிறது. செல்லுகிற போதுதான் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த வகையில் ஆண்டுக்காண்டு இந்த பல்லாவரத்திலேயும் சுற்றியுள்ள பகுதியிலேயும் படிக்கிற மாணவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு வசதி.
அது மட்டுமல்ல, நான் ஒரு கல்வியாளர் என்ற முறையிலே கட்சிக்கு வந்தது என் பாசத்திற்குரிய அன்பிற்குரிய நண்பன் என்றும் சொல்லலாம், தலைவர் என்றும் சொல்லலாம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 2014 நான் தான் முதலில் தமிழ்நாட்டிற்கு அவர் அழைத்து வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பல்கலைக்கழக விழாவிற்கு அழைத்து வந்தேன். அன்று முதல் இன்று வரை என் நட்பு தொடர்கிறது. பழக்கம் அன்று முதல் இன்று வரை நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட கோயம்புத்தூர் வந்திருந்தார். அங்கிருந்து அவர் அங்கே அருகில் உள்ள கேரளா செல்ல வேண்டும். அவரை ரிசீவ் பண்ணுகிற அந்த கமிட்டி 5-6 பேர் நானும் வருவேன். அவர் தன்னுடைய அன்பையும் நட்பையும் அழுத்தத்தையும் காட்டுகிற வகையில் அங்கே வரிசையில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அவருடைய அன்பை நட்பை திரும்பவும் பதிவு செய்கிற வகையிலே இவருடைய கையை பிடித்து அழைத்து, ஏன் இந்த வெயிலே நீங்களும் வந்தீர்கள் எதிர்பார்க்கணும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒருவர் மேல் ஒரு அக்கறை கொண்டவர்கள் நாங்கள். ஆக இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழலில் மாற்றம் வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கிற உணர்வு. அந்த மாற்றம் தானாக வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். மிக சிரமத்தில் இருந்து வெளியிட்டு வந்த தெய்வ தூதர்களாக நினைப்பார்கள். அப்படி தெய்வ தூதர்களாக நாம் எல்லாம் அழைக்க கருதப்பட வேண்டும் கருதுவார்கள். இதுக்கு மேலே தாங்காது என்பதால் இன்னைக்கு யார் வந்து மாற்றம் கொடுத்தாலும் சரி என்று எண்ணுகிற அந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அது நமது வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவர்கள் மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அறவே அற்று போய் கிடக்கிறது. அதை ஒழிப்பதற்கு மாற்றம் வேண்டும். வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அர்த்தமற்ற கூட்டை முறையிலே பல சிரமங்கள் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் எல்லாம் தவம் கிடந்தார்கள். அந்த நாள் வருகிற தேர்தல் நாள். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இங்கே ஒரு கூட்டமாக மட்டும் கருதவில்லை, உங்களுடைய வேகமும் உணர்ச்சியும் உள்ளபடியே நன்றாக வெளிப்படுகிறது. இதே வேகத்தோடு உணர்ச்சியோடு மக்கள் மையத்திலே சென்று வாக்கை உறுதிப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர் எடப்பாடி அவர்கள் எங்கள் நீண்டகால நண்பர். எங்கள் ஊரில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் உடைய வளர்ச்சி தெரியும். அவர் பேசும்போது சொல்லுவார், அண்ணன் ஒரு வரலாறு என்று சொல்லுவார். அத்தகைய வளர்ச்சியெல்லாம் கண்டு பார்த்தவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் வாழ்கிற பகுதிகளில் கூட இது போன்ற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி இதை பார்த்து மற்றொரு அறிவு சொன்னவர். ஆகவே இத்தகைய பெருமைக்குரிய இந்த மாற்றத்திற்கு நாம் எல்லாம் ஒத்துழைத்தோம் என்ற பெருமை உங்களுக்கும் உண்டு. அதே போல இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பு தம்பிகள், உரிமையோடு தம்பிகள் என்றுதான் சொல்லுவேன். அதற்கு மேல் உங்களுக்கு வேறு பாசமான வார்த்தை எனக்கு தெரியவில்லை. அந்த வகையில் அகில இந்திய அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் சிற்றப்பாலம் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் திரு தன்சிங் அவர்களே, மேலாள் அமைச்சர் திரு சின்னையா அவர்களே, பாமக மாவட்ட தலைவர் ரகுராம் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களே,
அமமுக மாவட்ட செயலாளர் திரு கரிகாலன் அவர்களே, தமாக மாவட்ட செயலாளர் என் வேணுகோபால் அவர்களே, தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் திரு ஜெகன் பாண்டியன் அவர்களே, புரட்சி பாரதம் மாவட்ட செயலாளர் திரு பொன் ரத்னம் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளின் மாநில மாவட்ட மற்றும் நகர பகுதி ஒன்றிய பொறுப்பாளர்களே, இதெல்லாம் கடைசியில் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்வதை விட எனக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கிறது. அதிகமான பொறுப்புகள் இருக்கிற காரணத்தினால் கடைசியாக அவரை பேரை சொல்லி அவருடைய கடமை நிறைவு இருக்கிறது. அந்த கடமை இந்த வெற்றியை பெற்றுத் தருவதனுடைய அதனுடைய பலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் எல்லாம் பார்ப்பதை நான் மற்ற முயற்சி அடைகிறேன். இது ஒரு கலந்தாய்வு கூட்டம், செயல்கள் கூட்டம். அதே நேரத்தில் தேர்தல் முடிந்தவுடனே இன்னொரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமாகவோ பெரிய மண்டலத்திலேயோ இந்த வெற்றி விழாவை கொண்டாட நாம் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனது பெயர் பி வெங்கடேசன். நான் ஒரு வழக்கறிஞர். இந்திய ஜனநாயக கட்சியில் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து அதனோடு பயணித்து வருகிறேன். அதனுடைய அமைப்பு செயலாளராகவும் இருந்திருந்தேன். அதன் பிறகு அதனுடைய சட்ட ஆலோசகராகவும் தொடர்ந்து இந்த 16 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக வழக்கறிஞராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் மூலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அதில் என்டிஏ கூட்டணி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். கூடிய விரைவிலேயே என்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணுவேன். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலப்பணிகளை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்குண்டான வாய்ப்பை நாங்கள் எதிர்கொண்டு இப்பொழுது இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சி பல தேர்தல்களை சந்தித்திருந்தாலும் இந்த தேர்தலானது முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு வலுவான கூட்டணியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மிகவும் பலம் பொருந்திய நிலையிலே இன்று காணப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால மத்தியில் என்டிஏ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருப்பதனாலையும் நமக்கு வேண்டுகின்ற சலுகைகளை, வேண்டுகின்ற செலவினங்களுக்கு உண்டான அனைத்து திட்டங்களுக்கு உண்டான பணிகளையும் நம்மால் செய்ய முடியும் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுடைய கட்சி தலைவரான பாரிவேந்தர், நிறுவனர் பாரிவேந்தரும் தலைவரான இளையவேந்தரும் சரி, எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி ஒரு growth, எங்களுடைய மோட்டோ growth. ஏன்னா நாம இந்த கட்சி தப்பு, அந்த கட்சின்னு குறை சொல்வதை விட ஒரு முன்னுதாரணமாக இருந்து எப்படி நாம் வழிநடத்த முடியும் என்பதனை காண்பிப்பதற்கு இது ஒரு சோதனையாக இருந்த காலம் மாறி சாதனை படைக்கின்ற காலம் வந்துவிட்டது என்பதை காட்டுகின்ற விதமாக இந்த தேர்தல் அமையும் என்பதில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். முதல்ல இந்த பல்லாவரம் தொகுதிங்கிறது ஒரு அர்பன், செமி அர்பன் அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடுவன்சி. நம்ம சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அப்படி இருந்தாலும் இந்த கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள்,
அது வந்து நிறைவேற்றப்படாமலே நிறையா இருக்கிற திட்டங்கள், மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த நிலைக்கு வரல அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மால் அதில் சேர்ந்து செய்ய முடியும். ஏன்னா என்டிஏ கூட்டணி இருக்கிறது, ப்ளஸ் அதிமுகவுடைய ஆட்சி அமையப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சூழ்நிலையிலே நாம் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியை அடுத்த முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கையால் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியில் போட்டியிடுகிறோம். கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு மிகவும் அமோகமாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைவரையும் ஒவ்வொரு மக்களையும் இப்போ சந்திக்கும் போது ரொம்ப ப்ராஸ்பரஸாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் எனக்கு தெரியுது. அதாவது இப்போதைக்கு எனக்கு நான் பார்த்துருக்கிற வரைக்கும் அடிப்படை பிரச்சனை நீர், அதாவது குடி தண்ணீரில் வந்து சாக்கடை நீர் கலப்பது, அப்புறம் வந்து தெருநாய்கள் பிரச்சனை, அப்புறம் வந்து குடிநீர் பிரச்சனைகள், டிராஃபிக் வந்து அடிக்கடி ஜாம் ஆகுது. அதே போல் ரோட்ஸ் வந்து சில ரோடுகள் போடப்படவில்லை, சில ரோடுகள் போடப்பட்ட ரோடுகள் வந்து நிறைய டேமேஜ் ஆகியிருக்கு. இது மாதிரி எண்ணற்ற இதை நோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். நாங்கள் இன்னும் தேர்தல் களத்துக்கு சந்திக்கும் போது, மக்களை சந்திக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை செய்து அதை எப்படி தீர்க்க முடியும் என்பதை கண்டிப்பாக செய்வோம். ஆமா ஆமா அதாவது நானும் மண்ணின் மைந்தர் தான் என்று சொல்லிக் கொள்வேன். எப்படி என்று சொன்னால், இதே சென்னையில் தான் நானும் கடந்த 25-30 ஆண்டுகளாக இருக்கிறேன். அதைவிட தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலே தான் நான் படித்தேன். 1988 93 வரை என்னுடைய பிஏ அண்ட் எம்ஏ நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன். அதனால் எனக்கு தாம்பரத்திலே 5 வருடம் தங்கியிருந்து படித்தேன். அதிகம் எனக்கு பல்லாவரம், தாம்பரம் ஆகிய சுற்றுச்சூழல் எல்லா பற்றியும் கொஞ்சம் தெரியும். அதன் பிறகும் நான் சென்னையிலேயே இருக்கிறேன். அதன் உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணிபுரிந்திருப்பதால எனக்கு வந்து சென்னை பரிச்சயம் இல்லாத ஊர்னோ என்னை வெளியூர்காரர் என்று சொல்லுவதோ அது சரியா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. சரி சரி அவர் மாவட்ட செயலாளராக அவருடைய கட்சியில் இருக்கிறாரு. இப்ப எங்களுடைய கட்சியிலே நான் வந்து அதனுடைய கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் மாநில அளவில். அதை தாண்டி எங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் முழு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒத்துழைப்பு வந்து நான் கடந்த ஒரு 3 நாட்கள் என்றைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள, என்றைக்கு வந்து மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை தாம்பரத்தில் வந்து கேண்டிடேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரோ அன்று முதலாக கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அமோகமாக எங்களை வரவேற்று உற்சாகப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்பை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். முன்னாடி இருந்த தாமான் அதிமுக மாவட்ட செயலாளர் இந்த பல்லாவரம் சட்டமன்ற மக்கள் எப்பொழுது தொகுதியை சார்ந்த வேட்பாளராக இது வந்து உங்க கருத்தா இருக்கலாம். அதாவது சென்னையை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். நான் இப்ப பல்லாவரத்துல வந்து இப்ப வீடு பார்த்துட்டேன். இந்த வாரத்துக்குள்ளாக பல்லாவரத்திற்கு குடியும் சென்று விடுவேன். ஆகையால் நானும் பல்லாவரம் வாசி என்று அப்படி நீங்க அதாவது ரொம்ப நேரவா பாத்தீங்கன்னா அப்படி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சென்னையில இருக்கிறேன். பல்லாவரம் தொகுதியில குடியில்லைங்கிறதுனால நீங்க சொல்றீங்கன்னா நான் இப்ப ஆல்ரெடி வீடு பார்த்துருக்கேன். இந்த வாரத்துக்குள்ள பல்லாவரம் தொகுதிக்கு நான் வீடு மாறி வந்துடுவேன். அதனால பல்லாவரத்துல இருந்து தான் செய்யறோம். பட் நாம் ஒண்ணு பார்த்துக்கணும், தமிழகத்துல தான் இருக்கிறோம், சென்னையில தான் இருக்கிறோம், மக்களுடைய சேவைக்காக தான் வந்திருக்கோம். அந்த மக்களுடைய சேவையை செய்ய முடியும் என்பதை எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கூட்டணி கட்சியினுடைய பலம் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதான் அந்த கருத்துல இருந்து, ஏன்னா எனக்கு தெரியாதனால அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் உங்கள் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக நான் எப்படிப்பட்ட நபர் என்பதை உங்களுக்கு நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. நான் சொல்றேன், நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதனால் எனக்கு மக்களை வந்து அணுகுவதோ, மக்களிடம் பேசுவதோ, அவருடைய குறைகள் தீர்ப்பதோ, இல்லை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதோ, அவர்களுடனே இருப்பதோ, அவர்களுடனே பயணிப்பதோ என்பது கண்டிப்பாக என்னால் முடியும். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டாலும் என்னை மிகவும் எளிமையாக
கண்டிப்பாக என்னை வந்து பார்க்க முடியும். அதற்குண்டான நான் செய்வேன் என்பதை உங்கள் வாயிலாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.